தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல பக்தன் இப்படி சொல்லுகிறார்: மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒரு நாள் ஒரு புழு ஆண்டவரிடத்திலே போய் சொன்னதா, ஆண்டவரே, ஒவ்வொரு பறவைகளையும் அவ்வளவு அழகாய் படைத்த நீர், ஆண்டவரே, என்னை மாத்திரம் ஏன் இவ்வளவு அசங்கியமாய் படைத்தீர்? எல்லாரும் என்னை போட்டு மிதிக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை என்று கேட்டதா. ஆண்டவர் சொன்னதா, புழுவே கொஞ்சம் அமைதியாக இரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்பொழுது புழு கேட்டதா, ஆண்டவரே, யாருக்கும் வேண்டாத என்னுடைய ஜெபத்தை நீராகலும் கேட்பீர் என்று நினைத்துதான் உன்னிடத்தில் வந்தேன். ஆனா நீ கூட ஏன் ஜெபத்தை கேட்க முடியாத அளவுக்கு என்ன ஆண்டவரே உனக்கு அவ்வளவு வேலை என்று கேட்டதா. ஆண்டவர் சொன்னாரா, நான் 2 ரெக்கைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ரெக்கையின் வேலை முடித்து அந்த ரெக்கைகளிலே உள்ள அழகான வண்ணங்களை நான் தீட்டிக் கொண்டிருக்கிறேன், அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரா. அதற்கு புழு கேட்டதா, எதற்கு ஆண்டவரே அந்த ரெக்கை என்று கேட்டதா. வேற எதற்கும் அல்ல, உனக்கு கொடுப்பதற்காகத்தான் அந்த 2 ரெக்கைகள். அது உனக்கு கொடுக்கும் வரையிலும் நீ அமைதியா இரு என்று சொன்னாராம். ஆண்டவர் அந்த ரெக்கையை அதற்கு பொருத்தி அந்த புழு ரெக்கைகளை அடித்து உயர பறக்க ஆரம்பித்தது, பட்டாம்பூச்சியாக. அதுவரையிலும் வெறுத்தவர்கள், தள்ளினவர்கள் எல்லாம் இந்த பட்டாம்பூச்சி அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட்டதா, பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் புழுவை போல காட்சி அளிக்கலாம், ஆனால் பட்டாம்பூச்சியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிற ஒரு நாள் உண்டு என்பதை நம்புங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எங்கள் தலைமேல் மனுஷரை ஏறி ஓட பண்ணினீர், நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் இன்றைக்கு நீர் என்னை செழிப்பான மேட்டிலே வைத்திருக்கிறேன். பட்டாம்பூச்சியை போல நீங்கள் பறப்பீர்கள். நம்புங்க. பிதாவே, இந்த வார்த்தை இவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அவர்களுக்காக நீ வைத்திருப்பது சீக்கிரமாய் முடித்து அவர்கள் கரத்திலே கொடுத்து அவர்களை மகிழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. பட்டாம்பூச்சியாய் மாறுங்கள், பறந்து உயருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.